உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பிரதமர் மோடியை நாளை மறுதினம் அவர் சந்திக்க இருக்கிறார். அதிமுக இரு அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இரு அணிகளின் அரசியல் நகர்வுகளும் டெல்லியை மையமாக கொண்டு சுழல்வதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மத்தியில் ஆளும் பாஜகவின் தலைமை அதிமுகவின் இரு அணிகள் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் பின்னணி குறித்து பல்வேறு யூகங்கள் தமிழக அரசியலில் உலா வரக்கூடிய நிலையில் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். நாளை மறுதினம் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது நீட் தேர்வு, விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மோடியுடன் விவாதிக்கும் அதே நேரத்தில் தமிழக அரசியல் சூழல் குறித்து இருவரும் விவாதிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் முன்னாள் அமைச்சர்களான தோப்பு வெங்கடாசலம், பழனியப்பன் உள்ளிட்ட 8 எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக இரு அணிகள் இணைப்பு தொடர்பாக அடுத்தடுத்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்களான தோப்பு வெங்கடாசலம், பழனியப்பன், செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் 8 பேர் இன்று சந்தித்தனர். அப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என அவர்கள் முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தலைமைச் செயலகத்தில் நிதி அமைச்சர் ஜெயக்குமாரோடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், மின்துறை அமைச்சர் தங்கமணி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த சந்திப்புக்கு பிறகு அவர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடனும் ஆலோசனை மேற்கொண்டனர். அடுத்தடுத்து நடந்த இந்த சந்திப்புகளால் தலைமைச் செயலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற பயத்தில் சட்டப்பேரவையை கூட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தயங்குவதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழா நிகழ்ச்சி தொடர்பாக செய்தியாளர்களிடம் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பேசினார். சென்னை OMCA மைதானத்தில் 3ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் வைர விழாவில் ராகுல் காந்தி, நிதிஷ்குமார் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆட்சி கலைந்துவிடும் என அச்சப்படும் காரணத்தாலேயே சட்டப்பேரவையை கூட்டுவதற்கு தமிழக அரசு தயங்குவதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அப்போது விமர்சித்தார். அவங்க கூட்டினா மெஜாரிட்டி ஒரு வேளை இழந்துருவோமோன்னு ஒரு பயம் அச்சம் இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் போட்டி போட்டுக்கிட்டு பிரதமரை போய் சந்திக்கிறது அந்த நிலையில் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால தான் கூட்டுவதற்கு தயங்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி CBSEக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரி திருச்சியைச் சேர்ந்த மாணவர் அபிஷேக் முகமது என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் நீட் தேர்வு ஆங்கிலம் மற்றும் மாநில மொழிகளில் நடத்தப்பட்டதாகவும், ஆனால் தமிழகத்தில் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக தமிழில் கேள்விகள் இடம்பெற்றிருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆங்கிலத்தில் CBSE பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருப்பதாகவும், தமிழில் மாநில பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தேர்வு நடைமுறையை ரத்து செய்வதோடு ஆங்கிலம் மற்றும் அனைத்து மொழிகளிலும் ஒரே மாதிரியான கேள்விகளோடு நீட் தேர்வை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதி மகாதேவன் வரும் 24ஆம் தேதி பதிலளிக்கும்படி CBSEக்கு உத்தரவிட்டுள்ளார். பாஜகவின் வலையில் ரஜினிகாந்த் விழுந்துவிடக் கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்த கருத்துக்கு பாஜகவின் தேசிய செயலாளர் H. ராஜா கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். ரஜினியின் அரசியல் பயணம் தொடர்பாக தென்காசியில் தொல் திருமாவளவனும் விருத்தாச்சலத்தில் H. ராஜாவும் எதிரும் புதிருமாக தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய தனித்தன்மையை இழந்துவிடக்கூடாது. தேர்தல் அரசியலில் விமர்சனங்கள் வரலாம், கடுமையான எதிர்ப்பும் இருக்கலாம்.
அவர் சொன்னதைப் போல எதிர்ப்பு தான் மூலதனம் என்பதை அவர் மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கிறார். ஆகவே தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா போன்ற ஆளுங்கட்சியோடு தன்னை இணைத்துக் கொள்வது சாதகமானது என்று அவர் நம்ப மாட்டார் என்று நான் நம்புகிறேன். எதில் சேரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது ரஜினிகாந்த் அவர்கள். பிஜேபியில் சேரணும்னா அவர் தான் முடிவு பண்ணணும். அதனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திருமாவளவனை விட அதிகமான புத்தி விசாலம் இருக்குது, அனுபவம் இருக்குது. அதனால் அவர் முடிவெடுப்பார். பிஜேபியை பொறுத்தவரை நல்லவர் யார் வந்தாலும் பிஜேபியில் வாங்கன்னு சொல்லுவோம். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் தனி கட்சிதான் தொடங்குவார் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவில் ரஜினிகாந்த் இணைய மாட்டார் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆக ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதாக கூறியிருப்பதை நான் வரவேற்கிறேன். கட்சி ஆரம்பித்தா அவரை வரவேற்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 35-40 வருஷமாக ரஜினிகாந்த் என்னுடைய இணைய நண்பர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தேசிய கட்சிகளிலோ அல்லது மாநில கட்சிகளிலோ எதுலையும் அவர் சேர மாட்டார். ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பித்தா தனியாக தான் கட்சி ஆரம்பிப்பார் என்பது அவரை பற்றிய என்னுடைய கணிப்பாகும். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அவரது வீட்டுக்கு செல்ல முயற்சித்த தமிழக முன்னேற்ற படையைச் சேர்ந்தவர்களை கத்தீட்ரல் சாலை அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது நடிகர் ரஜினிகாந்தின் உருவ பொம்மையை தமிழக முன்னேற்ற படையினர் நாட்டு வெடிகுண்டை வெடிக்க வைத்து எரித்தனர். அதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்துக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர். இதனால் கடற்கரை செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து வீரலட்சுமி உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கிடையே தமிழக முன்னேற்ற படையைச் சேர்ந்தவர்களின் போராட்டத்தையொட்டி நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழர் முன்னேற்ற படை பொதுச் செயலாளர் கணேஷ், ரஞ்சித் உட்பட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவர தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது. அனைத்து பாடங்களுக்கும் மதிப்பெண்களை 200இல் இருந்து 100ஆக குறைக்க பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் மொத்த மதிப்பெண்கள் 1200இல் இருந்து 600ஆக குறைய இருக்கிறது. மேலும் +2 வகுப்புக்கான பொதுத் தேர்வு எழுதும் நேரத்தை 3 மணி நேரத்தில் இருந்து 2.5 மணி நேரமாக குறைக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ்களே கல்லூரிகளில் உள்ளது போன்று வழங்கவும், வகுப்புக்கு ஏற்றவாறு சீருடைகளை மாற்றவும் தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வரவும் முடிவு செய்துள்ள பள்ளிக் கல்வித்துறை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக 75 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வேந்த மூவிஸ் மதனிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக பல மாணவர்களிடம் 75 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வேந்தர் மூவிஸ் மதனை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து ஜாமீனில் வெளிவந்த மதனிடம் அமலாக்கப் பிரிவினர் 1000 விளக்கில் உள்ள அலுவலகத்தில் இன்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணை நாளையும் தொடரும் எனவும் SRM பல்கலைக்கழக நிறுவனர் பச்சமுத்துவிடமும் அமலாக்கப் பிரிவினர் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 2 நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் குறையும் எனவும், தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக பலத்த காற்றோடு இடி மின்னலோடு கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக நீலகிரியில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முக்கிய நகரங்களில் பதிவான வெப்பநிலை குறித்த விவரங்களை இனி பார்க்கலாம்.
நிலக்கரி சுரங்க உரிமம் ஒதுக்கீடு வழக்கில் அத்துறையின் முன்னாள் செயலாளர் HC குப்தாவிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட மூத்த அதிகாரிகளான KS குரோஃபா, KC சமாரியா ஆகிய இருவருக்கும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பரத் பர்சேர் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இது தவிர மூவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட கமால் ஸ்பெங்கே ஸ்டீல் அண்ட் பவர் நிறுவனத்திற்கு நீதிபதி 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பவன்குமார் அலுவாலியாவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 30 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 4 பேரும் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட அரசியலுக்கு வரலாம் என திமுகவின் முதன்மை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் கூறியிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ரஜினியின் அரசியல் பிரயோகம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது இவ்வாறு கிண்டலாக பதிலளித்திருக்கிறார். யார் வேணா அரசியலுக்கு வரலாம் சார். இது ஒன்றும் யார் வேணா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகுதி உண்டு. வாத்தியாராக போனோன்னா இவ்வளோ படிச்சிருக்கணும், போலீஸ்காரனாக போனால் இவ்வளோ படிச்சிருக்கணும், டிஎஸ்பியாக போனோன்னா இவ்வளோ படிச்சிருக்கணும், கலெக்டராக போனால் இவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படின்னா ரெண்டுக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. யாருக்கு? அரசியலுக்கு. எம்எல்ஏ கூட யார் படிச்சிருக்கணும்னு ஒன்று கிடையாது. பஞ்சாயத்து யூனியனில் நிற்கிறவனுக்கு கூட படிச்சிருக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் அசம்பிளியில் சேர்றவனுக்கு படிச்சிருக்கணும்னு சட்டமே கிடையாது. அதனால் என்ன ஒன்று படித்தவனும் கையெழுத்து போட்டு வந்துடலாம், பைத்தியக்காரன் கூட வரலாம். ஆனால் பேசக்கூடாது, பேசுனா தான் பைத்தியக்காரன் தெரிஞ்சிடும். அதனால் யாரும் வேணா வரலாம். IPL சீசன் 10 தொடரில் வென்ற அணிக்கும் சாதித்த வீரர்களுக்கும் கிடைத்த பரிசு தொகை தொடர்பான விவரங்களை இனி பார்க்கலாம். சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கிடைத்த பரிசு தொகை 15 கோடி ரூபாய். கோப்பையை தவறவிட்டு ரைசிங் பூனே ஜெயண்ட்ஸ் அணிக்கு கிடைத்த பரிசு தொகை 10 கோடி ரூபாய். IPL தொடரில் அதிக ரன்கள் குவித்த சன்ரைசர்ஸ் அணியின் டேவிட் வார்னருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. அதிக விக்கெட்டுகளை எடுத்த சன்ரைசர்ஸ் அணியின் புவனேஸ்வர் குமாருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியைச் சேர்ந்த கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் சன்ரைசர்ஸ் அணியைச் சேர்ந்த டேவிட் வார்னர் ஆகிய இருவரும் 26 சிக்சர்களுடன் இந்த IPL தொடரில் அதிக சிக்சர்கள் அடித்தவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளனர். ஒரே இன்னிங்ஸில் 9 சிக்சர் அடித்து AP டிவில்லியர்ஸ் புதிய சாதனையை இந்த IPLல் படைத்துள்ளார். இந்த தொடரில் அதிக பவுண்டரிகளை விளாசியவர் டேவிட் வார்னர். இவர் 63 பவுண்டரிகளை மொத்தமாக அடித்துள்ளார். இந்த IPL தொடரில் அதிக சதங்களை அடித்தவர் ஹாசிம் ஆம்லா. கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்காக இவர் 2 சதங்களை அடித்துள்ளார். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் இரவு 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களுக்கான நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.